ஓம் கம் கணபதே நமஹ. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நமஹ. கந்த சஷ்டி வைபவத்தில் 6ஆம் நாள் நம்ம எப்படி விரதம் இருக்கணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், இந்த சஷ்டி விரதங்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்கிற போது தான் நமக்கு அதிகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அதனால் இது நாள் வரைக்கும் இந்த 5 நாட்களுமே ஒரு வேளை உணவு உண்டவர்கள், 2 வேளை உணவு உண்டவர்கள்லாம் கூட இன்றைக்கு, அதாவது கந்த சஷ்டி அன்னைக்கு முழுமையாக பட்டினியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சாயங்காலம் வரைக்கும் முடியல அப்படின்னா காலையில் ஒரு பால் பழம் எடுத்துக்கலாம், சாயங்காலம் ஒரு பால் பழம் எடுத்துக்கலாம். வயதானவர்கள்லாம் எதாவது வேணுன்னா ஒரு வேளை உணவு வேணால் சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்க என்ன செய்ய முடியும் அப்படி இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் கூடிய மட்டும் குழந்தை பேருக்காக தவம் இருக்கிறவர்கள் 2 வேளையும், அதாவது எதுவுமே சாப்பிடாமல் இருந்து தண்ணீர் மாத்திரம் வேணால் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா நலன்களும் உண்டாகும். இன்றைக்கு வேலுக்கு முக்கியம் தரக்கூடிய நாள், வேலவனை தொழுகின்ற நாள். அதனால் வேல்மாறல் அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டும். ஒரு தரமாவது அந்த வேல்மாறலை படிங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலேன்னு சொல்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு முருகன் துணை இருப்பான். அக்ஷர வணப என்று சொல்லக்கூடிய மகா மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது ரொம்ப சிறப்பான அந்த வேல்மாறலை அவசியம் மறக்காமல் படிங்க. கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. பகை கடிதல் படிங்கோ. குமாரஸ்தவம் நிச்சயமாக படிங்க. எல்லாம் படித்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மாலை சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் உங்கள் வீட்டில் உள்ள முருகனுக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் செய்யுங்கள். அந்த பானகத்தை அறிந்துவிட்டு மற்ற பானங்களை நீங்கள் அருந்தலாம். முருகனுடைய அனுகிரகத்தால் தீய கிரகங்களுடைய சோதனைகள் விலகட்டும், நல்லவை பெருகட்டும். எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அளிக்கட்டும். ஓம் சரவணபவாய நமோ நமஹ.